எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26 பிப்ரவரி 2025, 27 பிப்ரவரி 2025 மற்றும் 28 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, செபி எனப்படும் இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? செபி எனப்படும் இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, துகின் காந்த பாண்டே. துகின் காந்த பாண்டே. இரண்டாவது கேள்வி, அட்வான்டேஜ் அஸ்ஸாம் 2.0 உள்கட்டமைப்பு மற்றும் முதலீடு 2025 உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மூன்றாவது கேள்வி, எந்த நாட்டில் வெளிநாட்டு பணக்காரர்கள் நிரந்தரமாக வசிக்க கோல்ட் கார்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? எந்த நாட்டில் வெளிநாட்டு பணக்காரர்கள் நிரந்தரமாக வசிக்க கோல்ட் கார்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்த நான்காவது கேள்வி, சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகளில் தெலுங்கு மொழி கட்டாயம் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகளில் தெலுங்கு மொழி கட்டாயம் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? தெலுங்கானா. அடுத்து 2025-26 நிதியாண்டில் 10,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைக்க எந்த அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2025-26 நிதியாண்டில் 10,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைக்க எந்த அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது? மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம். மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம். அடுத்து, உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக எத்தனை நாடுகள் வாக்களித்தன? 93. உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக எத்தனை நாடுகள் வாக்களித்தன? 18 நாடுகள். உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எத்தனை நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன? இந்தியா உள்பட 65 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. 2025 ஆண்டு பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவுக்கு எத்தனைக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டன? 16,000க்கும் மேற்பட்ட ரயில்கள். மொத்தம் புனித நீராடியவர்கள் எத்தனை பேர்? 66 கோடி பேர். 66 கோடி பேர். இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, ஹெட்லைன்ஸ் தான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரின் வரலாற்றில் ஓர் இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த பேட்ஸ்மேன் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரின் வரலாற்றில் ஓர் இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த பேட்ஸ்மேன் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஆப்கானிஸ்தானின் இப்ராஹிம் ஜத்ரன். அடுத்து, சென்னை பெரியார் நகரில் ரூபாய் 210.80 கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனையை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து, கடலூர், தர்மபுரி, தென்காசி மற்றும் திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி ஆர் பாலகிருஷ்ணன். ஆர் பாலகிருஷ்ணன். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. பிப்ரவரி 28. அடுத்து, மும்பையில் பாரத் அழைப்பு மாநாடு 2025 தொடங்கி வைத்தவர் யார்? மும்பையில் பாரத் அழைப்பு மாநாடு 2025 தொடங்கி வைத்தவர் யார்? பியூஷ் கோயல். பியூஷ் கோயல். அடுத்து, ஒரே நாடு ஒரே துறைமுகம் என்ற முன்முயற்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஒரே நாடு ஒரே துறைமுகம் என்ற முன்முயற்சியை தொடங்கி வைத்தவர் யார்? சர்பானந்த சோனாவால். அடுத்து, சஷக்த் பாரத்தின் முதல் பதிப்பை வெளியிட்டவர் யார்? ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங். அடுத்து, சென்னை விமான நிலையத்தில் உடான் யாத்ரீக பே எனும் சிற்றுண்டி சாலையை திறந்து வைத்தவர் யார்? கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு. அடுத்து, பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் உயர் சிறப்புக்கான விருதை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வழங்கினார். மத்திய மின்துறை வெளியிட்டுள்ள மின் விநியோக நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழக மின் பகிர்மான கழகம் 11.90 மதிப்பெண் பெற்று 48வது இடத்தில் உள்ளது. அடுத்து, மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு உதவி உபகரணங்கள் உற்பத்தி வடகிழக்கு பகுதியில் முதலாவதாக திரிபுராவில் துணை உற்பத்தி மையத்தை அலிம்கோ நிறுவனம் அமைக்கிறது. அடுத்து, ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அறங்காவலர் வாரியத்தின் 237வது கூட்டத்திற்கு மத்திய தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை வகித்தார். அடுத்து, ஒடிசா மாநிலம் பூரியில் பொது சுகாதார அமைப்பின் சிறந்த மற்றும் பிறரும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த 9வது தேசிய உச்சி மாநாட்டை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் தொடங்கி வைத்தார். அடுத்து, கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ரூபாய் 5000 கோடி முதலீட்டில் 50,000 பேருக்கு வேலையளிக்கும் தோல் அல்லாத காலணி உற்பத்தி திட்டங்களை நிறுவ எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனம் மற்றும் தமிழக அரசு இடையே முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 26, 27, 28 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.